உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரில, நீ கிளம்பு போலாம். எங்க? டிக்கெட் போட தனியாவா மதுரைக்கு போவ? நானும் கூட வரேன், போலாம். 4 இடத்துக்கு அலையணும்னா கூட ஒரு ஆள் இருந்தா தானே சரியா இருக்கும். என்னது, நீ வரியா? அவனுக்கு அவன் தங்கச்சி முக்கியம்னா எனக்கு என் தங்கச்சி முக்கியம்ல. அதான் நான் வரேங்க. கிளம்பு. அதான் மாமா கூட வரேன்னு சொல்லுதாவோல, நீ போ பரணி. ஒரு நிமிஷம் இரு. பாஸ்போர்ட் விசா காப்பிலாம் என் கபோர்ட்ல வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி. என்னல பரணி, எவ்வளவு நேரம்? பாஸ்போர்ட் விசா காப்பி எடுக்க இவ்வளவு நேரமா? இரு, தேடிட்டு இருக்கேன்டா. என்ன இன்னும் தேடிக்கிட்டு இருக்க? பாஸ்போர்ட் விசா காப்பி எல்லாம் எடுக்க இவ்வளவு நேரமா? ரெண்டையும் காணும்டா. ஏத்தா என்னத்தா ஆச்சு? கிடைச்சதா இல்லையா? மாமா, பாஸ்போர்ட் காணும் மாமா. காணுமா? என்னத்தா இது? வீட்டுக்குள்ள வச்சது எங்க போவோம்? ஏத்தா நல்ல நினைவுபடுத்தி பாருத்தா. எங்க வச்சேன்னு ஞாபகப்படுத்தி பாரு. மாமா, நான் இங்கதான் வச்சேன் மாமா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப காணுமே. இங்க வச்சிருந்தா எங்கத்தா போவோம்? இங்க என்ன புதுசா திருடனா வந்து தூக்க போறான்? அது மேல எல்லாம் பாத்தியா? அக்கா, அந்த அலமாரியில இருக்கா பாரு. அந்த பைய எடுத்துட்டு பாருங்க. அந்த பாக்குறேன். மர்மோனா, இது மேல தூக்கி வைங்க. இல்லப்பா, அங்க வெளியவும் இல்ல. ஏடி பச்சை இடத்துல இல்லங்க, அப்புறம் வெளிய எப்படி இருக்கும்? ஏடி பரணி, நல்லா யோசனை பண்ணி பாரு. இங்கதான் வச்சியா? இங்க தாண்டி வச்சேன். நான் மறப்பனா? இந்த ரூமை தவிர வேற எங்க வச்சிருக்க போறேன்? எங்கேயோ காணாம போயிடுச்சு. என்ன பண்றது? இல்ல பாஸ்போர்ட்ல அத காணாம என்னல பண்ண முடியும்? அதான்டா எனக்கும் புரியல. மாமா, இந்த ரூம்ல வச்சதை யாரு மாமா எடுக்க போறா? எப்படி மாமா போகும்? இந்த ரூம்ல இருக்கிறது நீயும் சம்முவும் மட்டும்தான். இந்த பிள்ளைங்க கூட யாரும் ரூமுக்கு வரமாட்டாங்களே. அப்பனா அது அண்ணன் தான் எடுத்து வச்சிருக்கணும் சொல்றீங்களா தான்? நிச்சயமாடி, நிச்சயமா அவன் தான் செஞ்சிருப்பான். நேத்து நைட்டு கூட நீ அமெரிக்கா போகாத, இங்கேயே இருன்னு சொல்லிட்டு இருந்தான். நேத்து என்கிட்ட மதுரைக்கு வரேன்னு சொன்னான். இப்ப என்ன விட்டுட்டு வீராவை கூட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவன் தான் எடுத்திருப்பானா? என்ன இது சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு? ஏட்டி, அண்ணன் எதுக்குடி பாஸ்போர்ட்டை ஒளிச்சு வைக்க போகுது? அவனுக்கு என்ன விட அவன் புத்திசாலின்னு நினைப்பு. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். நிச்சயம் அவனோட வேலைதான் மாமா. வரட்டும், தப்பைய நீங்க உண்டு இல்லன்னு பண்றவன அவன் மட்டும் எடுத்துருக்கட்டும். அப்புறம் இருக்கு பாரு அவனுக்கு. இந்த அண்ணன் எதுக்கு இப்படி எல்லாம் செய்தோ? ச்சே. இப்ப பாஸ்போர்ட்டும் விசா காப்பியும் வந்து ஆகணும். இல்ல நடக்கிறதே வேற. டேய், நீ என்ன இனி மிரட்டுதியா? உன் தங்கச்சி சொன்னா எல்லாம் வேத வாக்கா? நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதோம்ல. நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா? நீ போலீஸ்காரன் தானே? முதல்ல அவளை விசாரில, விசாரிச்சுட்டு பேசு. எடுத்தோட மிரட்டுத பெரிய இவன் மாதிரி. அண்ணா வேணாம்ண்ண, தயவு செய்து கொடுத்துருண்ண. இல்லே, உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியலையா? நான் எடுக்கல, அதை எடுத்து வச்சு நான் என்ன செய்ய போதேன்? யோ மச்சான், இப்ப குடுக்க போதியா இல்லையா? இல்லே, நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதோம்ல. நீ உன் தங்கச்சியோட சேர்ந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. வேணாம் மச்சான், வார்த்தையை விடாத. உன்னோட திருட்டு வேலையை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டா பைய இல்ல நானு. ஆற பார்த்து திருட்டு வேலை பண்ணுதவன் சொல்லுத. யோசிச்சு பேசு, இல்ல இங்க நடக்கிறது வேற. நான் என்னத்துல அளந்து பேசணும்? செஞ்சிருக்கிறது அயோக்கியத்தனம். இதுல உனக்கு மரியாதை வேற முக்கியமா? மாமா வேண்டாம் மாமா, கோவப்படாதீங்க. பின்ன இவன் மேல மேல தப்பு பண்ணிட்டே போவான். நாங்க பாத்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணுமா? ஏலே, முதல்ல உன் தங்கச்சியை விசாரிச்சால? முதல்ல அவளை கேள்ல. தொலைச்சு அவளை விட்டுவிட்டு என்ன வந்து கேக்குத? முதல்ல அவளை கேள்ல, எங்க தொலைச்சாண்டு? அதை விட்டுவிட்டு உங்க அப்பா மாதிரி என் முன்னாடி வந்து திமிரிட்டு நிக்கியா? பாத்தியா பாத்தியா, பேச்சு திருப்பறதுக்காகவே அப்பாவோட பேச்சு எடுக்கிறான் பாரு.
சரியான திருட்டு பையன் இவன். ஏலே, இந்த திருட்டு வேலை பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, மொள்ள மாதிரி தனம் பண்றதெல்லாம் உன் அப்பா வேலை. இந்த வீட்டுல அது நடக்காது. அப்போ பாஸ்போர்ட்ட காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமால, நீ எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்து இங்கே கேட்க? உன் நொல்ல கண்ணை வச்சுட்டு போய் தேடு. எந்த காக்கா தூக்கிட்டு போச்சோ அதுகிட்ட போய் கேளு. வேணாம்ல, என் கோவத்தை கிளப்பாத, மரியாதையை கொடுத்துரு. எண்ணத்துல உன் கோவத்தை கலப்புதாவ? எண்ணத்தை செஞ்சுருவ? எண்ணத்துல செய்வ? நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதம்ல. உன்னால ஆனத பண்ணல, எண்ணத்துல செய்வ? ஐயோ பயலுட, என் தங்கச்சி படிப்பை கெடுக்க பாக்குதியா? வருவன வேண்டாம் விடுங்க. அவனை உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ல. ஏய், நான் உன்கிட்ட ஓர பேசுறேன். யாரும் திருட சொல்லுங்க. யாரும் திருட சொல்லுங்க. எதுக்குடா நான் திருட போறேன்? உன் தங்கச்சியோட பாஸ்போர்ட் யாரும் திருட சொல்லுங்க. அடுத்து பூஜைகள்லாம் பேசுறேன். போலீஸ் சும்மா விட மாட்டேன்ல. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சம்போ சொன்னா கேளல விடல. வேண்டாம், நிறுத்துங்க, நிறுத்துங்க. மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்லயே எங்க அண்ணன் மேல கை வைக்கிறீங்க? நான் ஒண்ணு உங்க அண்ணன் மேல கை வைக்கல. என் தங்கச்சியோட பாஸ்போர்ட்டை திருட மேல கைய வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் தானே வேணும்? இருங்க. இதே பெரிய உன்கிட்ட வந்தது? கேக்குறேன்ல, சொல்லு. நான் தான்க்கா எடுத்து வச்சேன். ஏலே, எதுக்குல போட்டு அவள அடிக்க? விடுங்க, விட்டா இன்னும் பெருசா ஏதாவது பண்ணுவா. ஏலே, முதல்ல அவ எதுக்கு எடுத்து வச்சான்னு கேளுங்களே. விசாரிக்காம எல்லாத்தையும் செய்விய, எல்லாரும் மேலேயும் பழைய போடுவிய. ஏலே கணே, எதுக்குல அவ பாஸ்போர்ட் எடுத்து வச்ச நீ? இல்ல, மைனி நம்மளெல்லாம் விட்டு அமெரிக்கா போறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எடுத்து வச்சேன். ஏலே, வேணக்கா, விடுங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? இவளால இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. அண்ணே நீ விடுன. அக்கா என்ன அடிக்கட்டும், தப்பு நான் தானே செஞ்சேன். உன்னை எதுக்கு நான் ஏசுதாவ? மாமா, நீங்க என் அண்ணன் கிட்ட சண்டை போடாதீங்க. எங்க அண்ணன் இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செய்யும். சுண்டைக்கா மாதிரி இருந்துகிட்டு எம்பிட்டு பெரிய சண்டையை உண்டாக்கி விட்டா. இப்போ அவ பாசத்துல செஞ்சிருக்கா, என் மேல இருக்கிற பாசத்துல இல்ல, உன் மருமக மேல இருக்கிற பாசத்துல. அவளை பிரிஞ்சு இங்க யாரால இருக்க முடியாது. அத புரிஞ்சுக்க சொல்லு. சாரி மச்சான், நடந்தது தெரியாம. நேத்து நைட்டு கூட நீ அமெரிக்கா போக வேணாம்னு சொன்னல, அதனாலதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.